பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையில கூட 9வது நாளாக இந்த ரெகபோத் குடும்ப ஜெபத்தை இந்த நாளிலே கூட யூடியூப் சேனல் வழியாய் உங்களை சந்திப்பது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த யூடியூப் சேனல் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வேளையில கூட உங்களுக்காய் இந்த நாளிலே கூட இந்த சேனல் மூலமாய் நாங்கள் இந்த டெலிவிஷனை நாங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இது ஜெபத்தின் மூலமாய் நம்ம பாடுகிறோம், துதிக்கிறோம், அநேக காரியங்களுக்காய் ஜெபிக்கிறோம். வேதத்தில் சில காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். தேவன் தொடர்ந்து இந்த 9ஆம் நாள் கூட்டத்தையும் கர்த்தர் ஜெபத்தையும் விசேஷமாய் கர்த்தர் நடப்பித்து தருவாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய பிரதான கிருபை நம்மளோடு கூட இருந்து கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நன்றி ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள எங்கள் ஆவியானவரே, இந்த வெளியில குடும்ப திருச்சமூகத்தில் கூடி ஆவியானவரே இந்த யூடியூப் சேனல் வழியாய் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த என் தேவன் நீர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீங்க. ஆவியானவர் எங்களோடு கூட இணைந்திருக்கிற எங்களை ஆண்டவரே இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருடைய மக்களின் இருதயத்திலும் ஆண்டவரே ஜெபிக்கணும், உம்மை ஆராதிக்கணும், உம்மை துதிக்கணும் என்கிற பாரங்கள் அதிகமாய் உண்டாக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் எங்களுக்கு ஆண்டவரே பாரத்தை தந்தபடினால் ஆண்டவரே இந்த ரெகபோத் குடும்ப ஜெபத்தை இந்த 9வது நாளும் ஆண்டவரே யூடியூப் சேனல் வழியாய் கர்த்தர் நடத்த நீர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர். உன் பலமான கிருபைக்காகவும் உன் இரக்கத்துக்காகவும் நன்றி. பொறுப்பெடுத்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாளில கூட அனைவரையும் இந்த சேனல் வழியாய் மீண்டும் பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையில் நாம் ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஜெபத்தோட ஜெயகிறங்களே, என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்கிற பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா சந்தோஷமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா சந்தோஷமே. உன்னத மரபின் வல்லவ நிழலில் என்றும் தங்குவேன், உன்னத மரபில் வல்லவ நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன், தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா சந்தோஷமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா சந்தோஷமே. தமது சிரகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிரகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா சந்தோஷமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா சந்தோஷமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டே, வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டே. பாதம் கள்ளில் மோதாமல் காக்க
பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். எல்லாரும் என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா சந்தோஷமே, ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா சந்தோஷமே. என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த வேளையில் தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் ஒரு பாடலை பாடினோம், அவரை துதித்தோம். கடைசி ஒரு பாடலை பாடி நாம் அவரை ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து போகிறோம். உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லை அப்பா. இந்த வேளையில் இந்த பாடலை பாடி நம்மை தேவனை ஆராதிக்க போகிறோம். அப்படி நாமத்தை உயர்த்துவோம். நன்றி ஆண்டவரே. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லை அப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லை அப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உலகத்துல இந்த கொலை நோய் மூலமா நம்முடைய தேசத்தை சேதப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த வேளையில பார்ப்போம் என்று சொன்னா, ஆண்டவரே நாங்கள் உம்மை மாத்திரம் தான் நம்பி இருக்கிறோம், வேறு யாரையும் நாங்கள் நம்பலப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா.
தேசத்திலும் ஆண்டவரே ஏதாவது ஒன்று செய்வீங்க என்று எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்க முகத்தை நோக்கி காத்திருக்கிறோம். மக்களுக்கும் கர்த்தரின் இரக்கத்தை பாராட்டும்படியாக ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் உன் கரமான கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கொள்ளை நோயை விட்டு அகற்றுவதற்கு நீங்க தான் ஏதாவது எங்களுக்காக செய்யணுமே. நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு நம்பிக்கையோடு முகத்தை நோக்கி பார்த்து நிற்கிற ஆண்டவரே, அப்பா உங்க பிரசன்னத்தையா ஆண்டவரே இந்த தேசத்தின் மேல உங்க இரக்கத்தை கற்று மற்றபடியாக ஆண்டவரே உங்க வல்லமை கற்ற ஆண்டவரே தயவு பாராட்டுங்க அப்பா. வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
தேவன் தயவாய் இந்த பூமியில இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த கொள்ளை நோய்கள் மத்தியில அவர் தான் ஏதாவது ஒன்று செய்து ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். வேறு யாரும் இந்த உலகத்துல ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியாது. நம் தேவனால் மாத்திரமே செய்ய முடியும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட கிருபையும் அப்படிப்பட்ட இரக்கத்தையும் தேவன் நம் மத்தியில ஊற்றுவாராக. நன்றி ஆண்டவரே. பலமான கரத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். நீர் எங்களை நடத்தும், ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே சமூகத்துல நம்மை துதித்தோம், பாடி அவரை ஆராதித்திருக்கிறோம். சில ஜெப காரியங்களை தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில கர்த்தர் விசேஷமாய் நேற்று தினத்துல நாம் ஜெபித்தோம். இன்னும் சில முக்கிய காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஏறக்குறைய ஒவ்வொரு நாளும் ஒரு 5 to 6 ஜெப குறிப்புக்காய் நாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த வேளையில என்னோடு கூட இணைந்து இருக்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பான சகோதரருக்கும் சகோதரிகளுக்கும் நான் தயவாய் கர்த்தருடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய தேசத்தை குறித்து, உலக நாடுகளை குறித்து இன்றைக்கு இந்த கொள்ளை வைரஸ் அதிகமாய் பரவி அநேகரை இன்றைக்கு மரணத்துக்குள்ளாய் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த வேளையில கொரோனாவினால் பாதிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா 27 லட்சம் மக்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் இந்த கொள்ளை நோய் வராதபடிக்கு தேவன் தயவாய் அவருடைய இரக்கத்தை கட்டளையிட வேண்டும். மற்றும் மரித்த குடும்பத்துக்கு தேவன் தாமே சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். இதற்காக முதலாவது நாம் ஜெபிக்க போகிறோம். 27 லட்சம் மக்கள் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சரியாய் சுகமடைந்து கடந்து போனவர்களுக்கு மீண்டும் வெளிநாடுகளிலே அந்த கொள்ளை நோய் மீண்டுமாய் தொடர்ந்து இருக்கிறது என்று சொல்லி அநேக டெஸ்ட் மூலமா இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். மரித்து போன குடும்பங்களுக்கு தேவன் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடணும். அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் பரிசுத்தமும் இரக்கம் உள்ள எங்கள் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அந்த கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கொள்ளை நோய் மூலமா 27 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே அப்பா, இந்த பலவீனத்திலிருந்து அவர்களை கர்த்தர் பரிபூரண சுகத்தையும் விடுதலையும் தேவ ஆவியானவர் மகிமையா இறங்கி வர போகிறீரே, அதற்காக நன்றி. அதிலிருந்து கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, மரித்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த குடும்பத்தில் தேவனுடைய சமாதானத்தை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆறுதல் நாயகன் நீர், சமாதானத்தின் தேவன் நீர், எங்கள் இரக்கத்தின் ராஜா நீர். ஆண்டவரே, அப்படியாய் தேவன் தொடர்ந்து உங்க இரக்கத்தை வெளிப்படுத்தி கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை ஆவியானவரை நீங்க செய்ய போகிறீங்க. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் இந்த கொள்ளை நோய் முற்றிலுமாய் ஆண்டவரே அப்பா, அந்த 27 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவர்களுக்கு கர்த்தர் பரிபூரண சுகத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறீங்க என்று விசுவாசிக்கிறோம். அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே அப்பா, மரித்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவன் அவருடைய ஆறுதலையும் சமாதானத்தை கர்த்தர் தந்தீர் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். அதற்காக நன்றி அப்பா. பலமான கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். ஆசீர்வதியும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம் ஜெபத்தை கேட்டு அப்படி பதில் தரும் போதுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்முடைய தேசத்துல இந்த டாஸ்மாக் கடை மூடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பார்த்தோமா, அதிகமாய் கள்ளத்தனமான மதுபானங்கள் விற்பனை இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை அரசாங்கம் தடுக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்யணும். மற்ற கள்ள சாராயம் விற்பனை அரசாங்கம், அந்த விற்பனைக்கிறவர்களை அரசாங்கம் கடுமையாய் தண்டிக்க வேண்டும். இன்றைக்கு பாருங்க, அநேகர் இன்றைக்கு இதற்கு இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இது நிமித்தம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதன் மூலமா அவருடைய விபரீதம் அவர்கள் மரணத்தை தழுவுகிறார்கள். பிரியமானவர்களே, இதற்கு அரசாங்கம் ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கைகளை எடுக்கணும். இன்னைக்கு கள்ளத்தனமாய் இன்னைக்கு வியாபாரம் பண்றாங்க. மற்றும் இந்த கள்ளசாராயம் காசுகிறது நிமித்தமா நீங்க அநேக அவர்களுக்கு ஆசுகிறவர்களுக்கும் அரசாங்கம் கடுமையான தண்டனை அவர்களுக்கு வழங்கணும். தேவன் தாமே அப்படியா இந்த காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனே அப்பா, இந்த வேளையில இந்த 2வது ஜெப குறிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கள்ளத்தனமான ஆண்டவரே, இந்த அப்பா ஆண்டவரே சாராயுடைய வியாபாரங்கள் ஆண்டவரே அரசாங்கம் கடுமையாய் தண்டிக்க, மற்ற ஆண்டவரே கள்ள சாராயம் காசுகிறவர்களை கர்த்தர் ஆண்டவரே கடுமையாய் தண்டிக்க அரசாங்கம் ஆண்டவரே நல்ல முடிவுகளையும் ஆண்டவரே சட்டங்களையும் ஆண்டவரே இவைகள் எல்லாம் ஆண்டவரே நடத்த போகிறதுக்காக நன்றி. இவைகளிலிருந்து
தேவன் ஒரு பரிபூர்ண விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. இது செய்கிறவர்களுக்கு விசேஷமா தண்டனையை கர்த்தர் வழங்க போகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. என் தேவன் நீங்க பலமாய் கர்த்தர் இறங்கி ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் கர்த்தர் செய்ய போகிற எல்லா கிருபைகளுக்கா, எல்லா தயவுகளுக்கா, எல்லா இரக்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நிறைய பொறுப்பெடுத்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போகிறதுக்காக நாம் எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அதே போல ஏழை எளிய ஜனங்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். அரசாங்கம் நல்ல உதவி தொகையை அவர்களுக்கு கிடைக்க கர்த்தர் உதவி செய்யணும். இன்னைக்கு ஏராளமான ஜனங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். தேவன் அவருடைய பரிசுத்த கரத்தினால இப்படி கிருபைகளுக்காக இந்த வேளையில நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த ஏழை எளிய மக்கள் தினந்தோறும் வேலைக்கு சொல்லுகிற சம்பாதிக்கிற மக்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய தடையாய் காணப்படுகிறது. அந்த தடைகள் எல்லாம் இன்றைக்கு உடைக்கப்படணும். இன்னொன்னு, அப்படி இல்லை என்றால் அரசாங்கம் நல்ல உதவி தொகையை தந்து அவர்களை நடத்தணும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும். நம்ம ஏற்கனவே ஜெபித்தது போலதான் நல்ல ஐஸ்வர்யவான்கள் நம்முடைய தேசங்களில உண்டு. மற்றும் நமக்கு செல்வந்த மிக்கவர்கள் இன்றைக்கு ஏராளமாய் உண்டு. தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். தேவன் பெரிதான கிருபையினால இந்த ஜெபத்தை கர்த்தர், இந்த ஜெப குறிப்பை நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் பதில் தர வேண்டும். நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த மூன்றாவது ஜெப காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏழை எளிய மக்களுடைய தேவைகள், வாழ்வாதாரங்கள் சந்திக்கப்படும் ஆண்டவரே. அப்பா, அவருடைய தேவைகள் தினந்தோறும் அவருடைய தேவைகள் உண்டுப்பா. இதற்கென்று அரசாங்கம் உதவுவதற்கு நல்ல திட்டங்களை கர்த்தர், நல்ல ஆண்டவரே அப்பா உதவி தொகையை கர்த்தர் வழங்க கர்த்தர் உதவி செய்யணும் ஆண்டவரே. 1000 2000 என்ன ஆண்டவரே, 10 பத்தாதே ஆண்டவரே. இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு எவ்வளவு பேர் இன்னைக்கு கடுமையான ஒரு கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்பா. அநேகர் வெளியே போக முடியாத ஆண்டவரே அப்பா தவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்பா. அப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் என் தேவன் மாற்றி, என் தேவன் ஒரு பெரிய விடுதலையும் ஆண்டவரே, அரசாங்கத்தோடு கூட நல்ல ஒரு கலந்த ஒரு ஆலோசனைகளை எடுக்கிற ஆண்டவரே அதிகாரிகள் எல்லாம் இந்த தொகை போதாது ஆண்டவரே, நல்ல உதவி தொகை, ஊக்கத்தொகையை கர்த்தர் வழங்க கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவ ஆவியானவர் தொடர்ந்து நடத்தும் அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் செய்யும். தேவ ஆவியானவர் மகிமையா இடைப்பட்டீரே, அதற்காக நன்றி. பலமான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். அற்புதங்களை செய்யுங்க. எங்கள் ஜெபங்களை கேட்டு என் தேவன் பதில் தந்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவன் அப்படியே செய்ய போகிறதுக்காக நம்ம எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அது மாத்திரமல்ல, பாதிக்கப்பட்ட மருத்துவர் துறைகள் சார்ந்து ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். நீங்க நிறைய மருத்துவர் இந்த கொரோனா வியாதியின் மூலமாய் இன்றைக்கு மரித்தவர்கள் உண்டு. இன்னும் மீதியாக இருக்கிறவங்களையும் கர்த்தர் பாதுகாக்கணும். துப்புரவாளர்களை பாதுகாக்கணும், செவிலியர்களை பாதுகாக்கணும், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை பாதுகாக்கணும், காவல்துறையை பாதுகாக்கணும், சர்வே பணியில் ஈடுபட்டுள்ள 1500 நபர்களை கர்த்தர் பாதுகாக்கணும். தேவன் அப்படியே கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து மருத்துவத்துறையை கர்த்தர் பாதுகாக்கணும், சுகாதாரத்துறை அமைச்சரை பாதுகாக்கணும், முதலமைச்சரை பாதுகாக்கணும், மற்றும் தலைமை செயல் அதிகாரி பியூலா ராஜேஷை பாதுகாக்கணும். தேவன் இப்படியா இரக்கத்தை வெளிப்படுத்தி மீதி இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாக்கணும். இந்த கொள்ளை நோய் நிமித்த ஆண்டவரே அநேகர் மறைத்து கொண்டிருக்கிறாங்க அப்பா. நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி, பாதிக்கப்பட்ட மருத்துவர்களுக்காக, மருத்துவத்துறையை சார்ந்து வாடுகிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். செவிலியர்களுக்காக ஜெபிக்கிறோம், துப்புரவாளர்களுக்காக ஜெபிக்கிறோம், காவல்துறை அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம், சர்வே பணியில் ஈடுபட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவன் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் பெரிய பாதுகாப்பை ஆண்டவர் முதலமைச்சருக்காக, சுகாதாரத்துறை அமைச்சருக்காக, ஆண்டவர் தலைமை செயல் அதிகாரிகளுக்காக, என் தேவன் ஆண்டவர் ஒவ்வொரு நபருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்டு என் தேவன் ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கட்டிட போகிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்க பலமான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் செய்யுங்கப்பா. தேவன் நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் அப்படியே செய்த எல்லா கிருபைகளுக்காக, எல்லா இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. மகிமை ராஜா மகிமையோடு கூட இடைப்பட கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு அப்படியே பலத்தரப்பதுக்காக சோதனம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இந்த மீடியா துறையில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் சீக்கிரமாய் கர்த்தர் குணமாகும்படியா நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு மீடியா துறையில் அநேகர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க.
நம்மை போல இந்த நாட்களிலே இந்த சோசியலிசம் செய்து கொண்டு இன்றைக்கு அநேக இடங்களிலே ரிப்போர்ட் எடுத்து சர்வே ரிப்போர்ட்டுகளை இன்றைக்கு நமக்கு நியூஸ் மூலமா அநேக காரியங்களை அவர்கள் நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் அப்படிப்பட்டவர்களின் தேவன் பாதுகாக்க தேவன் கிருபையா நடத்தணுமே. நன்றி ஆண்டவரே. அப்பா, உமது கரத்துல எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதங்களை அதிசயங்களை கத்த செய்யும்படியா என் தேவ ஆவியானவர் மகிமையா இறங்கி வரும்படியா உங்க பலமான கரத்துல இந்த மீடியா துறையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவர் நீங்க பலமா இறங்குவீராக ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதன் மூலமாய் தொற்றுகள் பரவாதபடி என் தேவ ஆவியானவர் பலமாய் ஆண்டவரே ஒரு பாதுகாப்பை ஆண்டவரே ஒரு விடுதலை கத்த கட்டளிட போகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, தயவாய் உங்க இரக்கத்தை வெளிப்படுத்துங்க. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. என் தேவ ஆவியானவர் மகிமையா இடைப்பட்ட எல்லா கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவர். எங்களோடு கூட இணைந்து இருக்கிற, எங்களோடு கூட இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை உணர்ந்து செபிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. என் தேவ ஆவியானவர் அப்படியாய் செய்த எல்லா கிருபைகளுக்கா, எல்லா இரக்கங்களுக்கா, எல்லா மகிமைக்கா, எல்லா தயவுகளுக்காக நன்றி அப்பா. நீரே பொறுப்பெடுத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு எல்லாவற்றுக்கும் பதில் தந்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்ததுக்காக எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் தாமே கடைசியாய் ஜெபிக்க போகிறோம். முழு நேரம் ஊழியம் செய்கிற ஊழியக்காரருடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நேரங்களில கூட உண்மையுத்தமாய் முழு நேரங்களில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் பாதுகாக்கணும். அன்று எலியாவுக்கு கர்த்தர் காகத்தை கொண்டு போஷித்தது போல இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்களும் நிலைகளும் இப்படிப்பட்ட சூழல நிலைகள் உண்டு. ஆனாலும் தேவன் அவர்களை உண்மையாய் உத்தமாய் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் கைவிடுகிறதே இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீதிமான்கள் அப்பத்துக்கு இறந்துண்டு திரைகிறதை கண்கள் கண்டதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒருபோதும் கர்த்தர் ஊழியக்காரர்களை அப்படிப்பட்ட நிலையில உண்டாக்குறதில்லை, அப்படிப்பட்ட சூழலை கர்த்தர் ஏற்படுத்துகிறதும் இல்லை. தேவன் தாமே இந்த ஊழியக்காரர்களுடைய நிலைகள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். இன்றைக்கு அநேகர் முழு நேர ஊழியங்கள் செய்கிறவர்களுக்கு எல்லா காரியம் தடையா இருக்கும். பிரியமானவர்களே, இந்த தடைகள் எல்லாம் உடைத்து தேவனுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். ஊழியக்காரர்கள் பாதுகாக்கப்படணும், ஊழியக்காரருடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும், ஊழியக்காரருடைய விசுவாசிகள் பாதுகாக்கப்படணும். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஒரு பெரிய அற்புதத்தை அதிசயத்தை கர்த்தர் ஆண்டவர் இந்த நாட்களில் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்க பலமான கிருபையும் உங்க இரக்கமும் கர்த்தர் எங்க ஊழியக்காரர்கள் மேல் மனம் இறங்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உன் பலமான கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம் தகப்பனே. இது ஆசீர்வதிங்க, இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆமென்றும் ஆமென் என்று பதில் தருவதற்காக நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அது மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, இந்த வேளையில கூட இன்னும் ஒரு காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையில தேவன் தாமே தயவா இந்த உலக நாடுகளிலே அமெரிக்கா, இத்தாலி, ஸ்பெயின் இப்படிப்பட்ட நாடுகள் பாதிப்புக்குள்ளாய் காணப்படுகிறது. ஏறக்குறைய 50,000 பேர்கிட்ட மரித்து போன சூழலில இன்னைக்கு இன்னும் இருக்கிறாங்க பிரியமானவர்கள். இன்னும் அதிகமான வியாதிகள் இன்றைக்கு அநேக நாடுகளிலே இந்த கொள்ளை வல்லரசு நாடு என்கிற சொல்லப்பட்ட தேசங்களில் எல்லாம் இன்றைக்கு கொள்ளை நோய் பயங்கரமா பெருகி கொண்டிருக்கிறது. அமெரிக்க தேசத்தை மற்ற சார்ந்து இருக்கிற ஒவ்வொரு நாடுகளையும் தேவன் தயவா இரக்கத்தை வெளிப்படுத்தி கர்த்தர் இந்த நாட்கள் அநேக பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்கும் விடுதலை தரணும். ஆவியானவர் இதனால மரித்த குடும்பத்துக்கு ஆறுதலை சமாதானத்தை கத்த தரணும். தேவன் தயவா இரக்கத்தை வெளிப்படுத்த நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், பலமான கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம் தகப்பனே. தேவ ஆவியானவர் மகிமையா நீர் இறங்கி வந்தீரே, எல்லாவற்றுக்காகவும் நன்றி அப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் அப்படியே பதில் தந்து என் தேவன் நடத்த போகிற எல்லா கிருபைகளுக்காக, எல்லா இரக்கங்களுக்காக, எல்லா தயவுகளுக்காக, எல்லா மகிமைக்காக ஆண்டவரை நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காகவும் ஆண்டவரை நீங்க பதில் தர போகிறீங்க என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரை பாடினோம், பாடின பாடல்களுக்கு நாமும் மகிமைப்படட்டும். ஆராதிக்கும் போதும் அது பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் ஊற்றினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பலமான கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை பெருமையாக்குகிறோம். நீர் ஆசீர்வதிங்க அப்பா. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துங்க, பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம் ஜெபத்தை கேட்டு அப்படி செய்ய போகிறதுக்காக நம்ம எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். ஆமென், அல்லேலூயா. இந்த வேளையில தொடர்ந்து நாம் ஜெபித்தோம். ஜெபக்காரிய எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் தந்திருக்கிறார் என்று நாம் விசுவாசிப்போம். தேவன் தொடர்ந்து நம்மை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளைக்கு கூட நேற்று தினத்துல நாம ஓமைகளை குறித்து தியானிக்க போகிறோம் என்று சொல்லி நேற்று யூடியூப் சேனல் வழியா உங்களிடத்தில் நான் சொல்லியிருந்தேன்.
அதை நாம் ஓரலா மாத்திர சில காரியங்களை உங்களுக்கு அறிவித்திருந்தேன். இந்த நாட்களிலே ஒரு பகுதியை மற்ற 3 பகுதியை நான் சொல்லியிருந்தேன். ஓமையை குறித்து, விதையை குறித்து ஒன்று, கலையை குறித்து ஒன்று, மறைபொருளான பொக்கிஷத்தை குறித்து, இந்த 3 தலைப்பை நான் உங்களிடத்தில் சொல்லியிருந்தேன். இந்த யூடியூப் சேனல் வழியாய் மீண்டுமாய் இந்த தெய்வ செய்தி மூலமாய் நான் உங்களுக்கு அறிவிப்பதை தேவன் தாமே பிரதான கிருபையோடு கூட, ஏனென்றால் அவர் நம்ம மத்தியிலே இடைப்பட வல்லவராயிருக்கிறார். ஆமே. பேசுகிறது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னது போல இந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் திட்டமாய் தீர்க்கமாய் தேவன் தாமே உங்களோடு கூட வெளிப்படுவாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த வேளையிலே விதையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த விதை நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை செய்வதுமா இருக்கிறது. ஆமே. இந்த விதையுடைய வாழ்க்கை நம்முடைய என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், நம்முடைய நிலைகள் எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய நிலைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் நாம் நினைக்கிறோம் ஆசீர்வாதமாய் வாழ்வதுதான் கிறிஸ்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய நாமம் இன்னைக்கு சொல்லப்படுகிறது. பிரதான கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நன்றி. தேவன் உங்கள் வார்த்தையினாலே தேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலே கூட பாருங்க, இன்னைக்கு நம்ம அநேகருடைய வாழ்க்கையில கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் ஒரு ஆசீர்வாதமாகவும் தேவனுக்கு இன்றைக்கு பிரியமான வாழ்க்கை அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்றதில்லை. ஆனா அந்த ஓமையின் மூலமாய் கர்த்தர் விரும்புகிறது என்னன்னா, அறிந்த ஜனங்கள், இயேசுவை நேசிக்கிற ஜனங்கள், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய விருப்பம். ஆமென். இந்த வேளையில கூட நாம் வாசிக்க போகிறோம் மத்திய எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் இருந்து பாருங்க. அந்த 13ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் விதையை குறித்து அங்க ஒரு ஓமையை கர்த்தர் சொல்லுகிறார். முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். இங்கே பார்க்கிறோம் பிரியமானவர்களே, இயேசு அங்கே பார்க்கிறோம் அன்றைய தினம் வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்தில் உட்கார்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. மறுபடியும் நாம் கீழ் வசனத்தை வாசிப்போம். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படகில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அப்ப பாருங்க, இயேசுவானவர் ஒரு நாட்களிலே அங்கு புறப்பட்டு வரும்போது ஜனங்கள் கண்ட உடனே திரளான ஜனங்கள் அவரை சூழ்ந்திருக்கிறார்கள். அப்போ இயேசு, இதை என்ன உங்களுக்கு தெரிய வருது என்று சொன்னால், இயேசு என்றால் சகல ஜனங்களையும் தன் வசமாய் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு ஆவியானவர், ஒரு தேவன், ஒரு மெய்யான தேவன் என்று நாம் பார்க்க முடியும். அங்கே 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அநேக விஷயங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள். எப்படியா? கேளுங்கள். விதைக்கிறவனுக்கு ஒரு விதையை அவர் என்ன பண்ணாரா? புறப்பட்டான். ஆமென். பாருங்க, விதைக்கிறவனுக்கு விதைக்க என்ன பண்ணாராம்? புறப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருக்கு அநேக விஷயத்தை குறித்து ஒரு ஓமைகளாய் அவர் சொல்லுகிறார். என்ன ஓமைகளை குறித்து சொல்லுகிறார் என்று சொல்லுவோம் என்றால், அங்கே நான் ஏற்கனவே 3 தலைப்பு உங்ககிட்ட சொன்னது போலத்தான், விதைக்கிற விதையை குறித்து ஒரு தலைப்பும், கலை என்கிற ஒரு தலைப்பும், மறைபொருளான ஒரு பொக்கிஷத்தை குறித்து வேதத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த காரியத்தை குறித்து தான் ஆண்டவர் இங்கே இந்த அதிகாரத்திலே ஓமைகளை கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இங்கே பார்க்கிறோம் பிரியமானவர்களே, அங்கே 4வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் விதைக்கையில் சில விதைகள் வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பச்சித்து போட்டது. பாருங்க, ஒரு மனுஷன் விதை தூவும் போது, ஒரு விவசாயி ஒருவன் ஊர்ல இருக்கிறாங்க, அவங்க விவசாயம் பண்ணும் போது எல்லா விதையும் நிலத்தில் விழுவதில்லை. அதுல சில விதைகள் என்னவென்றால் அங்கே தெளிவாய் பார்க்க முடியும். சில விதைகள் வழி அருகே விழுந்தது, அதை பறவைகள் பச்சித்து போட்டது. ஆமென். இன்றைக்கு இந்த விதையை பச்சித்து போடுவதற்கு சில கிரியைகள், இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டவர்கள் அநேகர், சிலர் வசனத்தை புறக்கணித்தவர்கள் அநேகர். இவங்கெல்லாம் வசனத்தை புறக்கணிக்கிறவங்க. வழி அருகே விழப்பட்ட விதை என்னவென்றால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள். கீழே 5ஆம் வசனம் சொல்லுகிறது, சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில். பாருங்க, சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடத்திலே விழுந்தது. மண் ஆழமா இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. அப்ப பாருங்க, சில விதை என்னன்னா, இப்போ இந்த விதை என்று சொன்னால் ஒரு நிலத்திலே நல்லா வேரூன்றி வளரணும்.
வளர்ந்தா அது மரமாகும், அந்த மரம் கனியாகும், அந்த கனி வளர்த்தவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆனால் வழி அருகே விடுறது பிரயோஜனம் இல்ல, பாறையின் மேல் விழுந்ததும் பிரயோஜனம் இல்ல. அது ஆழமாய் அது என்ன பண்ணாது, தன்னுடைய காரியத்தை ஆழமாய் பற்றி கொள்ளாது. இன்றைக்கு இந்த ஓமை இது என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ஆழமான வார்த்தையை நீங்கள் பற்றிக் கொள்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த வார்த்தை உங்களுக்குள் கிரியை செய்யும். அப்போ நீங்க கீழே இன்னொரு வசனம் சொல்லுகிறது, இன்னொரு விதையும் உண்டு. 6ஆம் வசனத்துல, வெயில் ஏறின போதும் தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போய். பாருங்க, இப்போ இந்த கற்பாறை மேல் விழப்பட்ட விதை என்னன்னா, வெயில் அதிகமான பின்பு அது என்ன ஆகுனா, அந்த விதை தீந்து போகும், அது வேறில்லாமல் வேர்கள் எல்லாம் உலர்ந்து போய்விடும். அப்போ கிறிஸ்துவுடைய ஓமை உனக்குள் அந்த வார்த்தையை நீ விசுவாசிக்காவிட்டால் அந்த வார்த்தை உனக்குள் பலமாய் கிரியை செய்யாது. அப்போ விசுவாசிக்கிறவனுக்கு தேவனுடைய மகிமை காண்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அந்த விசுவாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குறைபட தொடங்கும் என்று சொன்னால், அந்த வார்த்தை அந்த ஓமையை அவன் விசுவாசிக்காவிட்டால் ஒரு கிறிஸ்தவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. இந்த ராஜ்யத்தை குறித்து தான் இந்த ஓமைகள் சொல்லப்படுகிறது. அதுல சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் என்ன பண்ணுதா, விழுந்தது. 7ஆம் வசனம் வாசிக்கும் போது நமக்கு தெரியும், சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. அப்போ ஒரு கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் தேறினவனாய் இருக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த ஓமையின்படி கேட்டு நடக்கிறவனுக்கு அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் செய்வார். இயேசுதான் மெய்யான ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே பார்க்கிறோம் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே இந்த விதை முள்ளுள்ள இடங்களிலே விழப்பட்ட விதை, அவைகள் வளரும் போது அந்த முள்ளானது நெருக்கப்படுகிறது. ஆமென். அப்போ நெருக்கப்படும் போது தேவனுடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் இங்கே நம்ம பார்க்க முடியும். இன்னொரு காரியம், அந்த நாட்களில் நம்ம ஒவ்வொரு காரியத்தை நாம் தெளிவாய் பார்ப்போம் என்று சொன்னால், அப்போ 9ஆம் வசனம் சொல்லுகிறது, 8ஆம் வசனம் சொல்லுகிறது, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து சிலது என்ன பண்ணதா 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. இன்றைக்கு அந்த ஓமையின்படி ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில என்ன ஆகும் என்று சொன்னால், இதுதான் மல்டிப்ளேஷன், இதுதான் மல்டிப்ளேஷனுடைய ஆசீர்வாதம். அது நிறைய பேர் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நிறைய ஊழியக்காரங்க சொல்றாங்க, நீங்க ஒரு வீடு வச்சிருந்தா இன்னொரு வீடு வாங்கிக்கலாம், ஒரு கார் வச்சிருந்தா இன்னொரு கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம், ஆசி வாங்கலாம். என்ன ஒரு காரியம் என்று சொன்னால், இந்த நிலத்தில் நீங்கள் சம்பாதிக்கிற ஒன்றையுமே அப்படி ராஜ்யத்துக்குள் எடுத்துக்கொள்ள போக முடியாது. ஏனென்றால் இந்த பூமியில நாம் எப்படி வந்தோமோ அப்படியே மண்ணுக்கு திரும்பும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்போ நம்முடைய ஆசீர்வாதம் எப்படியா இருக்க வேண்டும் என்றால், இந்த ஓமையின்படி விசுவாசிக்க வேண்டும். இயேசு ஒருவர் மெய்யான தேவன், இயேசு ஒருவரே மெய்யான ஆசீர்வாதம், இயேசு ஒருவரே உன்னை பரலோக ராஜ்யத்துக்குள் சேர்க்க முடியும், இயேசு ஒருவரே உன்னை நித்திய ஜீவனை சுதந்திரிக்குரிய பாத்திரராய் இருக்கிறார். அவர் உன்னமே அவருக்கேற்ற பாத்திரமாக என்னை மாற்றும்படியாகத்தான் அந்த ஜனங்கள், திரளான ஜனங்கள் மத்தியிலே இந்த ஓமையை அவர் எடுத்து சொல்லுகிறார். அங்கே 9ஆம் வசனம் சொல்லுகிறது, கேட்கிறதற்கு காதுள்ள என்ன பண்ணுமா, கேட்க கடவான். பாருங்க, ஒரு ஓமையை சொல்லுகிறது மாத்திரமல்ல, அதை யார் விசுவாசிக்கிறாரோ, என்னென்றால் அதுதான் அர்த்தம். காது உள்ளவன் கேட்க கடவான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ விசுவாசிக்கிறவனுக்கு அதன்படி ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு யாரெல்லாம், இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஸ்கூல் போயிருப்போம், டீச்சருங்க சொல்றத லிசன் பண்ணிருந்தா நல்லா படிச்சு நல்ல லெவலா பண்ணிருப்பான், லெவலுக்கு வந்திருப்பான். அப்போ அந்த ஓமையை அவன் விசுவாசிக்கிறானோ அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அதுதான் விசுவாசம். இந்த ஓமையை இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நாமெல்லாம் மறந்துட்டோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய நோக்கம் எல்லாம் பணம், பொருள், இடம், நிலம், ஆசீர்வாதம், காரு, வீடு, இப்படி என்று சொல்லி நம்முடைய ஆசீர்வாதம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதம் இவைகள் நாம் ஒரு நாள் மரிப்போம் என்று சொன்னால் இவைகள் ஒன்றையும் நாம் கொண்டு செல்ல முடியாது. நீங்கள் இந்த ஓமைகளை விசுவாசிக்கும் போது இதன்படி நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால் நாம் அப்படி ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அந்த 10வது வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு ஓமையாக பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்போ இன்றைக்கு பாருங்க, ஏன் ஓமையா பேசுறீங்கன்னு சொல்லி அவர் கேட்கிறார். அப்போ யாருக்கு ஏன் ஓமையை கர்த்தர் பேசுறாருன்னா, அறியாத ஜனத்துக்கு ஓமையை சொன்னார்தான் நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிறோம்.
இன்னைக்கு நாம இயேசு அறிந்திருக்கிறோம், நமக்கெல்லாம் ஓமைகள் இல்ல நிறைய பேர் நினைச்சுக்காதீங்க. நாம இன்னும் இயேசுவை அறியாதவர்களாகத்தான் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இயேசுவை அறிந்தவர்கள் இயேசுவின் சாயலையும் இயேசுவின் சுபாவத்தையும் இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகங்களில் உட்பட்டு அதை வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழ்பவர்கள் மாத்திரமே உண்மை கிறிஸ்தவர்களாய் ஜீவிக்க முடியும். இன்னைக்கு அப்படி பார்த்தா ஒரு கிறிஸ்தவர் கூட நம்ம பார்க்க முடியாது. அப்போ இந்த ஓமைகள் நமக்குள்ள ஏன் கிரியை செய்யல? நாம நினைச்சுக்கிறோம் ஆண்டவருக்குள்ள இருந்தா, நான் ஆபிரகாமை கர்த்தர் பேர் சொல்லி அழைத்தான், அவன் பேரை பெருமைப்படுத்தினான், அவனை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணினான், கடற்கரை மணலை போல திரளாய் பெருக பண்ணினான். இதெல்லாம் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் சொல்லி 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 அநேக ஊழியக்காரர்கள் அநேக பிள்ளைகள் இன்றைக்கு கெடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆசீர்வாதம் என்று சொன்னால் இந்த ஓமையை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிப்பான். அந்த நித்திய ஜீவனை எவன் சுதந்திரிக்கிறானோ அவனே மெய்யான ஆசீர்வாதத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஆமென். இந்த வசனத்தின்படி உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட இந்த சேனலில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் நாம ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய பெரிதான கிருபை நம்மளோடு கூட இடைப்படணும். பிரியமானவர்களே, தேவன் நம்மை நேசிக்கிறார் அல்லவா? நாம எல்லாரும் கண்களை மூடி நாம பார்க்க போகிறோம். தேவன் இரக்கத்தின்படி கர்த்தர், நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உம்மை தானே நம்பி இருக்கிறோம். இந்த வேளையில கூட அப்பா உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, நாங்க உங்களை தான் நம்பி இருக்கிறோம், வேற யாரையும் நம்பலப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோ, உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோ, உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. அற்புத செய்தப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புத செய்தப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்தப்பா எங்க தேசத்தில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் மனத்துல நம்ம தேவனை நோக்கி பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் உம்மை மாத்திரம் தான் நம்பி இருக்கிறோம். இறுதி யார் முடிவின் நேரத்துல நாம கடந்து கொண்டிருக்கிறோம். இறுதி ஜெபம் ஆவியானவரே, பலமான கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை
எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம் சுவாமி. எங்களோடு கூட ஆண்டவரே யூடியூப் சேனல் வழியா இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. எங்களோடு கூட பாடின மக்கள் ஆண்டவரே, பாடின தம்பிகளுக்காக ஆண்டவரே, அப்பா இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்த தம்பிக்காக, மற்ற ஆண்டவரே அப்பா வீடியோ எடுத்த தம்பிக்காக, நான் ஆண்டவரே என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் வாழ்க்கையில கர்த்தர்களை உயர்த்துவர்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ள பலப்படுத்துவீராக, சத்திப்படுத்துவீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.